யாத்திராமத்தம் 15:23. மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு முடியாமல் இருந்தது. அதனாலே அந்த இடத்துக்கு மாரா என்று பெயரிட்டப்பட்டது. மக்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார். கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடன் அது இனிமையான தண்ணீரானது. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளையும் ஒரு நீதி நெறிகளையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நல்லா கவனிங்க, டெஸ்ட்டு. ஹலோ பாருங்க, இந்த டெஸ்ட் எப்படி பழைப்பான், எப்படிடா மனுஷன் வாழ்வான்றதுக்கு அவங்க சொல்லித்தரார். மாராவுக்கு வந்துட்டார். மாராவுக்கு வந்தா இவங்களுடைய சோலிஷ் வாழ்க்கை, ஆத்தும அறிவு, இவங்க பெற்றிருக்கிற அறிவு, இவங்க பெற்றிருக்கிற அனுபவம், இவங்க கற்றுக்கொண்ட வாழ்க்கை எல்லாம் சொல்லுது, இந்த தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்ற முடியாது. இது கொடுமையான தண்ணி, இது கசப்பான தண்ணி. பேரை வச்சுட்டான். நம்மளால பேரை வைக்கிறதுல படகு இல்லடிங்க, மாறான்னு வச்சுட்டான். இது கசப்பு தான்டா, கசப்பு தான் வாழ்க்கை, இது கசப்பு தான், இது எண்ணத்தை குடிக்கிறது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சாக போகிறேன், அது போனேன், அப்போ என் பிள்ளைங்கள்லாம் இங்கே சாகணுமா இங்கிடுமான்னு புலம்புறான். ஆனால் பாருங்க, மோசே ஒரு வித்தியாசமான ஆள். புலம்பதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு ஏற்கனவே ட்ரைனிங்லாம் ஏற்கனவே இந்த இடம்லாம் பார்த்துட்டு வந்தவன் தான். ட்ரைனிங் டக்குன்னு ஆண்டவர் நோக்கி விட்டான். ஆண்டவரே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை எப்படி நடத்துக்கு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, எனக்கு சொல்லித்தாருங்க அப்படின்னு அவள் கேட்குறாள். கேட்குறோன்னு ஆண்டவர் சொல்ல ஒரு மரத்தை காண்பித்தார். போடா, எவ்வளோ மரம் இருக்குது, இது பரலோகத்தினுடைய ஞானம் அப்படியே வருது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. தேவனுடைய வார்த்தை எப்படி வருது பாருங்க, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து அது ஒரு மரத்தை, ஒரே மரம் அங்கே வச்சுருக்காரு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு கசப்பான தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த கசப்பான தண்ணி போய் வந்துக்கிட்டே இருக்கும். யார் ஜனங்களும் அதை குடிக்க முடியாமல் எல்லாம் இடம்பெயர்ந்து போயிடுவாங்க. எனக்கு ஒரு சந்ததியை நான் பிரித்தெடுப்பேன், அந்த சந்ததியை கடலுக்கடியில் கொண்டு வருவேன், இந்த மாறாக்குள்ளே கொண்டு வருவேன். மாறாவில் வந்த உடனே அவங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்லுவேன், அதற்காகவே ஏற்கனவே ஒரு மரத்தை வளர்த்தங்க வச்சிருக்கிறேன். அந்த மரத்தை போய் அவன் சொல்லும் பொழுது அந்த மரத்தை கொண்டு வந்து தண்ணியில் போட்டுடும், மதுரமாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த பூமிக்குள்ளே பல ஆசீர்வாதம், அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வருகிற வருஷங்களெல்லாம் நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பூமியினுடைய வாழ்க்கை, மற்ற ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நோக்கில் அங்கே கொண்டு வந்தார். பாருங்க, அந்த மரம் இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மரம் இயேசு. வாழ்க்கையை, கசப்பான வாழ்க்கையை தேனாய் மாற்றுகிற ஒரு அற்புதமானவர் நமக்கு உண்டு. அப்போ பாருங்க, பரலோகம் அங்கே இன்டர்வென்ட் பண்ணுது, பரலோகம் அங்கே சந்திக்கிறது. நீ பிரச்சனையை உன் ஆன்மீக அறிவில், உன் சொந்த அறிவில், சொந்த ஞானத்தில், உன் திறமையில் காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அது முடியாது. புதிய வாழ்க்கை முறை உனக்கு கற்றுத்தரப்பா. நீ சிறப்பாக வாழ்வதற்கு, தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு புதிய வாழ்க்கை முறையை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அந்த வாழ்க்கை முறை என்னன்னா, பரலோகத்தோடு இணைக்கப்படு. உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், சிருஷ்டிக்கிற வார்த்தைகள், காரியங்கள் இலகுவாய் மாத்துற வார்த்தைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நான் காத்திருக்கிறேன். அந்த மரமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் வாழ்க்கையில் அனுப்புகிறேன். அந்த இயேசு கொண்டது வாழ்க்கையில போடு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில போட்டா அது மதுரமா மாறிடும். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ நடந்தா போதும், அவன் வாழ்க்கை சூப்பரா மாறிடும், வித்தியாசமா மாறிடும், கசப்பெல்லாம் போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணா ஒரு கசப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கசப்பு வாழ்க்கையில், அப்பேற்பட்ட கசப்பு என்னமோ வெறுப்பா இருக்குதுங்க, பிடிக்கவே இல்லைங்க. டென்ஷன், டிப்ரெஷன். ஒருத்தர் சொன்னார், டிப்ரெஷன் போய் குப்ரெஷனில் இருக்கன்னார். அப்படின்னா என்னன்னா, குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராம். அப்போ குப்ரெஷனுக்குள்ள இருக்கிறியா, அது எப்படி வெளியில் கொண்டு வர முடியும்? இயேசுவாகிய மரம், ஒரு மரம், நியமிக்கப்பட்ட மரம், அது மரத்தில் தூக்கிடப்பட்டவராக இயேசு அங்கே இருக்கிறார். அவரை காமிக்கிறார், பரலோகம் காமிக்குது, சுட்டி காமிக்குது. எப்பா, உனக்கான வழி அங்கே வச்சிருக்கிறேன், உனக்கான தீர்வு அங்கே வச்சிருக்கிறேன், உனக்கான விடுதலை அங்கே வச்சிருக்கிறேன். உன்னுடைய எல்லா தீர்வுக்கும், உன் கசப்புக்கும், உன்னுடைய வெறுப்புக்கும், உன்னுடைய மனதி அமைதியின்மைக்கும் ஒரு மரத்தை நாங்கள் வச்சிருக்கிறேன். அந்த மரம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த தேவன் அங்கே இருக்கிறாரு. கொண்டு வந்தார், போட்ட உடனே என்னங்க இது, ஒரு போட்டு மரம் ஊறணுங்கிறன்னு கிடையாது. போட்ட உடனே அதை பாருங்க, அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன் ஏங்க அப்படி டச் பண்ண உடனே தான் போதும். அல்லேலூயா. டச் பண்ண உடனே அப்படியே ஸ்வீட்டாக மாறிடுச்சு. கசப்பை மாற்றி இனிப்புன்னு பேர் வச்சிட்டானு.
இப்போ பேரை மாற்றலாம். ஆனால் அதான் பாருங்க, கசப்புக்கு பேர் வச்சானா இப்போ இனிப்புக்குன்னு வைக்க வேண்டியதானே, இனிப்பாக மாறிடுச்சு. ஒரு செகண்டில் மாற்றிட்டாரு இயேசு. பாருங்க, இயேசு பல கசப்பான குருடனை பார்க்குறான். குருட்டு கண்கள், எத்தனை வருஷம் கசப்பின் வாழ்க்கை, கண்ணிலேயே மற்றவங்க உதவிட்டு நிற்கிறேன், இது இல்லாமல் இருக்கிறேன், அப்படி இருக்கிறான கசப்பு. இயேசு டச் பண்ண உடனே கையை எடுத்து கண்ணில் அப்படி வச்ச உடனே கண்ணு தெரிஞ்சு போச்சு, கசப்பெல்லாம் மாறி போச்சு. ஒரு நாயின் ஒரு விதவை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனோன்னா இயேசு அங்கே வராரு, அழுகிறா. ஒரே புருஷன் இல்லை, வாரதியே இல்லை, கசப்பு கசப்பு. ஏன் கடவுள் இப்படி பண்ணிட்டார்? கசப்பான வாழ்க்கை. போய் இன்னைக்கு இடத்துல சுடுகாட்டில் போச்சுவாங்க, அதுக்கு யாருமே கிடையாது, எனக்கு உறவே கிடையாது, அவ்வளோதான், அத்து போச்சு அப்படி நிற்கிறார். இயேசு வர்றாரு, பாடையை தொடர டச். அந்த மரம் இயேசு அப்படி டச் பண்ண உடனே சுகம் உண்டானது. அவன் பையன் பார்த்தப்போ, பையன் தூக்கிட்டு போமா, வாலிப பையன் எடுத்துட்டு போ, சந்தோஷமா இரு அப்படின்றார். ஏங்க, இவரால் உங்க கசப்பான வாழ்க்கையை எளிதாய் மாற்றக்கூடிய ஒரு மரம் உண்டானால் அது தேவனாகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, என் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வர கடவன் அப்படின்னாரு. எந்த சிலுவை எடுத்துட்டு போறோம்? இந்த சிலுவை சும்மா எனக்கு நிறைய பேர் இது போட்டு பயமுறுத்துருவாங்க. ஐயோ, சிலுவை எடுத்துட்டு போனா அப்படியே பாடு எடுத்து வைக்க சொன்னாங்க, அடி வாங்க சொன்னாங்க, உதவாங்க சொன்னாங்க. எங்கேயா போடுறது அப்படி? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிலுவை அந்த மரத்தை உன் கையில் கொடுத்துட்டாரு. இப்போ மாறாவில் சுகமாக்கின மாறாவில் உன் கசப்பை மாத்திர அந்த மரம் தோல் எடுத்துக்க மாட்டார். சிலுவை எடுத்துக்குவா, எங்கெங்க போறியோ போடு, எந்த குடும்பத்தில் போறியோ போடு. இங்கே நாங்கள் பல இடங்கள்ல அந்த மரத்தை தான் போடுறோம். ஐயோ, என் வாழ்க்கை கசப்பாக இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, இவ்வளோ வியாதி இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, இதோ இருக்குது மரம், நாங்கள் சுமந்துக்கிட்டே போகிறோம். அந்த மரத்தை அவங்க மேலே போட்டோன்னே அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுதுங்க. நிறைய இடங்கள் எங்கெங்கே போகிறோமோ மரத்தை தூக்கிட்டு போகிறோம். அங்கே அதான் இயேசு சொன்ன, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே வரா, என் சீஷன்டா, என் மரத்தை எடுத்துகிட்டு வாப்பா. பாருங்க, மோசே கிட்ட சொன்னார், ஆனால் நம்மக்கிட்ட மரத்தையே கையில் கொடுத்துட்டாரு. சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் போய்கொண்டே இருக்கிறோம். மரத்தை போட போட விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் உண்டாகிறது. கசப்பான வாழ்க்கை தித்திப்பா மாறுது, சுகமாய் மாறுகிறது. எப்பேற்பட்ட மரத்தை காண்பிக்கிறார் பாருங்க. அதுதான் சோதிக்கிறார். அந்த இடத்துல பார்த்தா சோதித்து அப்படின்னு போட்டுக்கிட்டே, எப்பா அவனுக்கு சோதனை வச்சிருக்கிறேன், இந்த சூழ்நிலை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சோதிக்கிறேன் உன்னை. நீ கரெக்டாக மரத்தை, அந்த ஒரு மரம் உன் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு மரம் இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார். அந்த உனக்காய் சாபங்களை ஏற்றுக்கொண்ட அந்த மரம், உன் பாவத்துக்கு விடுதலை தருகிற அந்த மரத்தை உன் மேலே சுமந்துட்டு போ, எடுத்துட்டு போ, அது எங்கெல்லாம் போடு, அது தண்ணீராய் மாறிவிடும் என்று அங்கே சொல்லுகிறார். அங்கே சோதித்து இனிமையான தண்ணீரானது. அவர் அங்கே அவர்களுக்கு கட்டளையும் ஒரு நீதி நெறிலையும் கட்டளையிட்டு அவர்களை சோதித்து, அப்புறம் சோதனை ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சோதித்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றார். சரி, நம்ம மறுபடியும் இந்த விஷயத்துக்கு வருவோம். பாருங்க, எரேமியாவில் 2:5 வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியான மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் நடத்தி வந்தவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதால் கேளாமலும். எவ்வளவு ஒரு பாருங்க, எவ்வளவு அந்த ஒரு வனாந்தரத்தை குறித்து எக்ஸ்பிளனேஷன் வருது. அவாந்திர வெளி, அவாந்திர வெளி லோன்லி பிளேஸ். ஒரு ஆள் கூட அங்கே இருக்க மாட்டான், உதவிக்கு அட்ரஸ் சொல்கிறதுக்கு, இடம் வழி சொல்கிறதுக்கு எங்கேயுமே இருக்க மாட்டான். அவாந்திர வெளினா சுத்தமாக ஒரு லோன்லி பிளேஸ், ஒரு ஆள் இல்லாத இடம். ரெண்டாவது, பள்ளங்கள் உள்ள தேசம், பெரிய பெரிய பள்ளம், உங்கள் வீட்டு பள்ளம் எங்கள் வீட்டு பள்ளம் இல்லைங்க, எட்டி பார்த்து விழுந்தீங்கன்னா தலை மிஞ்சாது, அவ்வளோ பெரியலையும். அதனால தான் சொல்கிறான் தாவீது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவன் இதெல்லாம் சுத்தன ஆள் தான் அவன். பொல்லாப்புக்கு அஞ்சிடு. நீங்கள் ஒருவேளை ஒரு பள்ளமான இடத்துல தாழ்வு நிலையில் வேதனையில் நிற்கிறீங்களா, உங்களுக்கு பயப்பட மாட்டீங்க. அவர் கோலும் அவர் தடியும் உங்களை தேற்றும். அவருடைய கோலும் வார்த்தைகளும் அதிகாரமும் உங்களை தேற்றி அற்புதமாய் நடத்தும். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை, வறட்சி இருக்குதா, அந்த வறட்சியை தாங்க மரண இருள், ஒருவனும் கடமான, அப்போ ஒருத்தனும் கிராஸ் பண்ணாத இடம், கடந்து போகாத இடம், பெற்றுக்கொள்ளாத இடத்துல அவங்க நடந்து வந்தாங்க. அவங்க கடந்து போனாங்க. எப்படி கடந்து போனாங்க? அவங்க ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டாங்க. இயேசு மோசேக்கு சொல்லிக் கொடுத்து, கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் நார்த் போல் போனாலும் பிழைக்கலாங்க, நார்த் போலில் போட்டாலும் கடை வச்சு பிழைக்கலாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக்கி தந்திருக்கிறார். நீ வார்த்தையை வாங்கிக்கப்பா,
பரலோகத்தோட கனெக்ட் ஆகுப்பா, இந்த மரத்தை போடுப்பா, மேட்ரு முடிஞ்சிச்சுப்பா அப்படின்றாரு. ரொம்ப ஈஸியாக்கி தரார், எளிதாக்கி தரார். தண்ணீரை மாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்தாதான் தெரியும். அதுக்கு பெரிய ப்ராசஸே இருக்குது. அதெல்லாம் டக்குன்னு மாற்றுறாரு. கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. இன்னும் சற்று இந்த காரியங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் பழைப்போம். இயேசு சொன்னார், இயேசு சொல்கிறாரு, ஜான் 10வது அதிகாரம் 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் எதுக்கு வரான்? திருடுறதுக்கு வரான், கொல்றதுக்கு வரான், அழிக்கிறதுக்கு வரான். பிசாசு பாருங்க, ஆதாம் வாழ்க்கையில் நுழைஞ்சு அன்னிலேருந்து திருடிட்டு போயிட்டான். எல்லாம் போச்சு, எல்லாம் ஒன்றுலாம் போச்சு, எல்லாமே போயிடுது. திருடன் வந்து இச்சையை கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் கொல்ல வந்துடுறான். ஆதாம் வெளியே துரத்தப்பட்டாங்க, எல்லா செழிப்பும் போச்சு. 2வது காயினுக்குள்ளே விழுந்தான், ஆபேலை கொலை செஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை அழிக்கவும் செஞ்சிட்டான், அழித்து உண்டமில்லாமல் ஆக்கிட்டான். இன்றைக்கி உலகம் இப்போ மனுஷனுக்கு மத்தியில் உள்ள வந்து அழிக்கவும் வந்துச்சு. ஆனால் நான் அப்படி வரல. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஜீவன், அதே வார்த்தைங்க சொல்கிறார். பிழைக்கிற வார்த்தை தமிழில் எப்படி மாற்றி வருது. அங்கே வந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் அப்படி எழுதியிருக்கிற அதே வேர்டு ஜோயே. அந்த ஜோயே என்ற வார்த்தை இங்கே திருப்பி கொண்டு வர, ஜீவன் உண்டாயிருக்கும். எப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, உனக்குள்ள அந்த அறிவை, அந்த ஜீவனை, கடவுளோட, நான் இப்படி சொல்ல போனால் தேவனுடைய எனர்ஜி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சக்தியை, தேவனுடைய விசுவாசத்தை, தேவனை மாறி இருக்கிற அந்த சாயலை நான் உனக்குள்ள ஏற்ற விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு வியாதி டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, பெரிய வியாதி, மலேரியா வியாதி எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? உன்னை படுக்க வச்சு பெரிய இன்ஜெக்ஷனாக பின்னாடி போடுறாரு. அதில் என்ன இருக்குது? அதில் வந்து வாங்க ஒரு 8 வாட்டி இன்ஜெக்ஷன் பண்ணோம். நாய் கடிச்சிச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் 14 ஊசி எப்படி போடுறாங்க? போட்டாக்க அந்த 14 ஊசி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊசி ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, தெரில எனக்கு. அப்போது 14 ஊசி என்னன்னா, அந்த நாய் இருக்குது, கடித்த நாய் இருக்குதுல்ல, அந்த நாயோட கிருமிகளை சாகடிச்சு ஒரு இதில் போட்டு ஆசிடில் போட்டு சாகடிச்சு அதே இதை திரும்ப ஏற்றுவான்னா புது உயிர்ப்பிக்கிற, அதாவது நாய்க்கடியினால் வந்த ரேபிஸ் என்கிற அந்த தொற்று நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு புதிய ஒரு ஆன்டிஜெல், ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறான். அதாவது புதிய ஜீவன். அந்த புதிய ஜீவனை உள்ள இன்ஜெக்ட் பண்ணோன்னே அது உள்ளே போனால் மல்டிபிள் ஆகுது, பெருகுது. அதை மாதிரி ராபிட் கடித்து, நாய் கடிச்சு, பிசாசுன்ற நாய் உங்களை கடிச்சு, ராபிட் ஏறி பாரு, என்னென்னலாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஏதோ உங்களுக்கு புரிய வச்சா சரி. அது கடிச்சு உங்கள் உடம்பெல்லாம் கிருமி ஏறி, நிறைய பேர் சொல்கிறாங்க நாய் கடிச்சிச்சுன்னா அது நாய் மாதிரி கத்தி சாவான். அது என்னென்னா சொல்கிறாங்க, நரம்பெல்லாம் இழுத்து அப்படி செத்துருவானா. அது மரணம் இருந்துச்சு, மரணம் அப்படி தான் சம்பவிச்சிருது. அந்த பிசாசுன்ற வெறி நாய் அநேகரை கடிச்சு விஷத்தை ஏற்றி உங்களை வந்து சாகடிக்க நிலைமையில் போயிடுச்சு. அப்போ போன இடத்துல இயேசு வராரு, டாக்டர், புது டாக்டர், நல்ல சமாரியன் மேய்ப்பன். அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு? ஒரு இன்ஜெக்ஷனை ஏற்றுறாரு. நாங்கள் கொஞ்சம் ஆடு வாங்கணும், ஆடை வாங்கி வளர்த்தா எல்லா ஆடும் செத்து போச்சு. டாக்டர் சொன்னார், ஏன் செத்து போச்சு தெரியுமா? இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த இன்ஜெக்ஷன், நோய் வர்றது எதிர்ப்பு சக்திக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷனை போட்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஆடு செத்துருக்காது அப்படி டாக்டர் சொன்னாங்க. நமக்கு எங்கே அதெல்லாம் தெரியுது? எல்லாம் செத்து போன அப்புறம் தான் தெரியுது. அப்போ இயேசு அதை தான் செய்கிறார், ஒரு எதிர்ப்பு சக்தி உனக்குள்ளே ஏற்றுறார். அவர் என்ன பண்ணுறார்? அவர் ஜீவனை எடுக்கிறார், அவருடைய லைஃபை எடுக்கிறார், அவருடைய சக்தியை எடுக்கிறார், அவருடைய இதை எடுத்து ஒரு இன்ஜெக்ஷனில் வச்சு அவர் ரத்தத்தை வச்சு உள்ளே ஏற்றுறார். அந்த ரத்தத்துக்குள்ளே உனக்கு இருக்கிற நோய் கிருமிகள், உனக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற போராட்டம், மன போராட்டம் எல்லாத்தையும் எதிர்க்கத்தக்கதாய் புதிய கிருமியை உள்ள ஏத்துறோன்னா அது மல்டிபிள் ஆகுது, வளருது. அது சொல்றாரு, ஆரம்பிச்சு வச்சுட்டு
அதை முழு வளர்ச்சி வரும்போது பரிபூரணத்துக்குள்ளே போவ. அது வளர 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 உனக்குள்ளே பெரிய நன்மைகள் உண்டாகும், பெரிய காரியங்கள் உண்டாகும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அப்போ புதிய ஜீவன், அதுதான் பிசாசு நைட்ஸ் அப்படி கட் பண்ணுறான் பாருங்க, டெஸ்ட் பண்ணுறான். கோணலான சப்புறம், கோணலான பையன், அவன் கோணலாக்கிடுவான் எல்லாத்தையும். நேராக இருக்க வாழ்க்கை கோணலாக்குறது தான் வேலை. அந்த கோணலாக்க பார்க்குறான். ஏசுகிட்ட முடியுமா? ஆதாம்கிட்ட பழிச்சது. ஏசு சொன்னார், போட வேலையை பார்த்துட்டு எனக்கு வேண்டிய சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பார். அவர் வாயிலிருந்து சிருஷ்டிக்கிற வல்லமை என்கிட்ட இல்லை, ஆனால் என்னை போஷிக்கிற தேவன் விட மாட்டார். அவர் என்னை நடத்தி செல்வார், அற்புதத்தை அவர் காண பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு சாப்பாடு கிடைச்சிதா? அப்படின்னா கிடைச்சிது. வசனம் வாசிப்போம். மத்தேயு எழுதின புத்தகம் 4:11 வசனம். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிசாசு விட்டு ஓட்டோன்னா உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை. இது வந்து மூல பாஷையில் வாசிங்கன்னா டயாக்கினான்ற வார்த்தை சொல்லப்படுது. டயாக்கினா டுபியஸ், நான் தமிழில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. உதவியாளராக, வீட்டு பணியாளராக சேவை செய்தல், பணிவிடை செய்தல், ஒருவருக்கு பணிவிடை செய்தல், சேவை சார்ந்த கடமைகளை நிறைவேற்றுதல், சேவைப்படுத்தல், பணிவிடை, மேஜை அருகே நின்று விருந்தினருக்கு உணவு பரிமாறுதல். தேவதூதர்கள் ஊழியம் செஞ்சார்கள் அப்படின்னா டயாக்கினோம். அந்த கிரேக் பதம் என்ன அழகாக சொல்லப்படுது அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர்ப்பா என் புள்ள ஜெயிச்சுட்டு வரும், இந்த பிசாசு அப்பால போ சாத்தான்னு செவிட்டு செவிலே அற விட்டு வருவான், அவனுக்கு பரலோகத்தில் உணவு. ஆமென். தேவ தூதர்கள் போட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் 5 ஸ்டார் விருந்து எங்க பாலைவனத்தில், வனாந்தரத்தில், சோறு தண்ணி கிடைக்காத இடத்துல அப்படியே விருந்து வச்சு அவர் அங்கேயிருந்து வந்து, நான் நினைக்கிறேன் தட்டு தட்டாக வரும், பெரிய பெரிய தட்டு, 5 ஸ்டார் ஸ்டைலில் ஒரு ராயல் விருந்து. அண்ணா அப்பா கொடுக்குற சாதாரண விருந்தாக கொடுத்துருப்பாரு. அந்த பக்கம் வகை வகையாக ஃபுட்டு, வகை வகையாக காரியங்கள், பணிவிடை செய்தல், மேஜை இருக்க டேபிளில் நின்றுட்டு, இயேசுவே ஜீசஸ் இதை சாப்பிட்றீங்களா, அதை சாப்பிட்றீங்களா, அப்படியே தூக்கி பக்கத்தில் ஜூஸ்லேருந்து அவனே பண்ண எத்தனை வெரைட்டி வச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் பிசாசு பாருங்க, வெறும் பிரெட்டை கொடுத்து அப்பத்தை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தோம், ஜாம் இல்லாமல் விட்டுலான்னு பார்த்தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவங்களை போஷிக்கிற தேவன், அவர் சரியான திட்டத்தை வைத்திருக்கார் பரிபூரண வனாந்தரத்தில். அதுதான் தாவீது சொன்னான், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். ஒரு பந்தியா, 5 ஸ்டார் விருந்து, புஃபே விருந்து எங்க வனாந்தரத்தில் வைக்கப்படுகிறது. இயேசு திருப்தியானார், சாப்பிட்டார். இதுதான் ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இஸ்ரவேலருக்கு சொல்லித்தர விரும்பினார். 40 வருஷமா ட்ரை பண்ணார், புத்தியில ஏறல, மண்டையில ஏறவே இல்லை. கடைசியில் சொல்லிட்டாரு, இவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களும், இவன் பரீட்சைக்கு நிற்க மாட்டாயா. அதுக்கப்புறம் சொன்ன வணங்கா கழுத்துல, கடைசியில் சர்டிஃபை பண்ணிட்டார், சர்டிஃபை பண்ணி முத்திரை குத்திட்டார். இது மாற்றவே முடியாது, இது வணங்கா கழுத்துள்ளது, இது பரீட்சைக்கு நிற்காது, இது இஷ்டத்துக்கு பேசிட்டு போகும், இது இஷ்டத்துக்கு செய்யும்னு சொல்லிட்டு முத்திரை குத்திப்பா அவன் பிள்ளைகளாவது கொண்டு போய் சேர்த்துறேன்னா அவன் சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வோம், இயேசு கொண்டே கற்றுக்கொள். அந்த ஜோயே என்ற பதத்தை குறித்து நான் மறுபடியும் சற்று பிழைப்பது அப்படின்னா என்னன்னா, ஜோயே என்கிற பதத்தை குறித்து பிழைப்பானாக, தேவனுடைய வாயிலிருந்து பிழைப்புட்டுகிற வார்த்தைகள் வரும், அதன்படி என் வாழ்க்கை முறை இருக்கும், அதை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறது வார்த்தை வந்து இங்கிலீஷில் பிரீத், பி அமாங் த லிவிங், நாட் லைஃப்லெஸ், நாட் டெட், டு என்ஜாய் ரியல் லைஃப், டு ஹாவ் அ ட்ரூ லைஃப் அண்ட் worthy ஆஃப் த நேம், ஆக்டிவ், பிளஸட், என்லெஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட், டு லிவ் பாஸ்ட் லைஃப். நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் பாருங்க. வாழ், சுவாசி. எதை விசுவாசிக்கிறீங்க? சுவாசிக்க போறீங்க, தேவனுடைய மூச்சு காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீர்கள். உயிரோடு இரு, ஒரு உயிரற்றவனா இல்லை, இதை சாவ போகிற ஆள் கிடையாது நீ. சில பேர் நான் ஏதோ இருக்கேங்க, வெளியில் உயிர் மூச்சு மட்டும் போதுங்க, செத்துட்டாங்க, உள்ள செத்து போனமா இருக்கிறாங்க அப்படின்னு. அல்ல, அது இல்லை. இந்த வாழ்க்கைக்கு ஒன்றை கூப்பிடல. உண்மையான வாழ்க்கையை அனுபவித்த ரியல் ஆண்டவர் வச்ச உண்மையான வாழ்க்கையை அனுபவிக்கிற வாழ்க்கை, உண்மையாக அந்த பெயருக்கு தகுதியான இருத்தல், கடவுள் ராஜ்யத்தில் சுறுசுறுப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவராய். இன்னைக்கு கிண்டத்துக்குள்ள கிங்கோட பையங்க, பிரின்ஸ் மாதிரி வாழ்க்கையை தருவதா அந்த ஜோயல் லைஃப். அந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை, தரமான வாழ்க்கை, ஆச்சரியமான வாழ்க்கை. இதெல்லாம் மூல பாஷையில் நான் எடுத்து சொந்தமாக எதுவும் பேசலை. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை,
முடிவில்லாத இருத்தல். வாழ்தல்னா என்ன தெரியுமா? இவருடைய பதத்தின்படி சாவே கிடையாது. அப்படியே நிறைய பேர் சொன்னாங்க, உயிர் சைக்கிள் லைஃப் செத்து போயிடும், இந்த சரீரம் செத்து போயிடும், ஆனால் என்னை விசுவாசிக்கு என்றென்றும் வாழ்வான்னா இங்கே முடிஞ்சிட்டு அடுத்த வாழ்க்கை அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. பரலோகத்தில் எட்டர்னல் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும். அந்த வாழ்க்கை தான் உனக்குள்ளே ஏற்றிருக்கிறார். அதை தான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது உள்ளே வளருது. அது வளர 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 இன்னும் 2 இன்ஜெக்ஷன், 14 இன்ஜெக்ஷன், 5 இன்ஜெக்ஷன், டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு உன்னை ரெடி பண்ணுறார். மறுபடியும் வியாதி பிடிச்சிட்டு வந்துடுற, எங்கெங்கேயோ போகிற, மறுபடியும் வியாதி பிடிச்சிடுற, மறுபடியும் ஏற்றுறாரு. வார்த்தையை கொண்டு வந்து உள்ளே சொருகிறாரு. சொருவி மேலே ஏற்றுறாரு. ஏற்றும் போது பிளட்டில் கலக்குது. உங்களுக்குள்ள புதிய ஜீவன் உண்டாயிருக்குது. புதிய ஜீவனை அவர் கொடுத்து அவர் வளர்ச்சி அடைய வைக்கிறார். அதில் மரணமுடையவர்கள் அல்லது குணாதிசய ஜீவத்தண்ணி தனக்குள்ளே உயிர் சக்தியாய் கொண்டிருப்பது மற்றும் அதை ஆன்மாவின் மீது செலுத்துவது, உருவமாக முழு வீரியத்துடன் இருத்தல், புத்துணர்ச்சியுடன் வலிமையாக, திறமையாக, பெயரடையாக, சுறுசுறுப்பாக, சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை, சூழ்நிலைகளை ஜெயிக்கிற வாழ்க்கையை, வியாதியை ஜெயிக்கிற வாழ்க்கையை, சகல தடைகளை உடைத்து போடுகிற வாழ்க்கை தான் ஜோயே லைஃப். அந்த ஜோயை பிழைப்பான். ஏன்னா எனக்கு கர்த்தர்கிட்டேருந்து, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகள் எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அதை நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் பெற்றுக்கொண்டே இருப்பேன். அந்த வார்த்தைகளை என்னை சுறுசுறுப்படைய வைத்து வீரியத்துடன் தேவனை மாறி வாழுகிற ஒரு காரியத்தை எனக்குள்ளே அவர் வைப்பார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மனுஷனை பாருங்க, ஆண்டவர் மாற்ற முடியாது. ஆண்டவராக தான் இருப்பார். பிசாசு பாருங்க, அவன் பிசாசு 100க்கு 100 கொல்ல, திருடன், அழிக்கிறவன், அந்த நோக்கத்தான் தான் இருப்பான். ஆனால் இடைப்பட்டதில் மனுஷன் நிற்கிறான். அவனால் ஆண்டவரை மாதிரி, இயேசுவை மாதிரி, ஆண்டவரை மாதிரி மாறவும் முடியும். இந்த பக்கம் போய் பிசாசு மாதிரி மாற முடியும். ரெண்டு அவனுக்கு டியூல் டைப் அவனுக்கு கொடுத்துருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வர போகிறீங்க? அந்த பக்கம் போய் அப்படி வாயிட போகிறீங்களா, இப்படி வைக்க போகிறீங்களா? இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை, ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனாக இருக்கிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டால் தேவனை மாதிரி செயல்பட முடியும். தேவனுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி காண்பிக்க முடியும். இந்த பக்கம் பிசாசுகிட்டேருந்து வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசாசுகிட்டேருந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருப்பீங்க? பிசாசு மாதிரி அழிக்கிறவனாக இருப்பீங்க, திருடுறவனாக இருப்பீங்க, கொலை செய்கிறவனாக இருப்பீங்க, குடும்பத்தை அழிக்கிறவனாக இருப்பீங்க, ஆட்களை சீர்குலைக்கிறவனாய் மாறிவிடுவீர்கள். அப்போ நமக்கு 2 வாய்ப்பு, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார், 2 வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்துருக்கிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம். எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஜோயே லைஃபை தேர்ந்தெடுக்க போறீங்களா? தேவனிடத்தில் கனெக்ட் ஆகி தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லை பிசாசுகிட்ட போயிட்டு அவன் வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படி வாழ போறீங்களா? இல்லை நீங்களாகவே இருக்க போறீங்களா? நானாக இருக்கிறேன், நான் மனுஷனாக இருக்கேன்னா, பயனற்ற சொல்ல பேசி, யூஸ் இல்லாமல், ஒரு வார்த்தையில் உருவாக்குற சக்தி இல்லாமல், அழிக்கிற சக்தி இல்லாமல், ஒன்றதுக்கும் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்களா? தெரிந்தெடுங்கள், தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை நீ பெற்றுக்கொண்டா சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது, உங்களை தொட முடியாது, உங்கள் கிட்ட கூட வர முடியாது, உங்கள் சுண்டு விரல கூட அவனால் தொட முடியாது. பாருங்க, சத்துரு அப்படி ட்விஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இவர் அண்டர்ஸ்டாண்டிங், இவர் புரிந்து கொள்ளுதல், அந்த அமைப்பை தேவனோடு உள்ள அந்த விசுவாச வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் வேலை காமிச்சிருப்பான். ஆனால் அது இயேசுகிட்ட நடக்கலை. ஆமென். இயேசுகிட்ட நடக்கலைன்னா இயேசு விசுவாசிக்கிற நம்மகிட்டையும் அவனால் எதுவும் நடத்த முடியாது. ஆமென். அவன் நம்மகிட்டையும் வர முடியாது, நம்மகிட்டையும் பண்ண முடியாது. நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவ வாழ்க்கைக்கு நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ளே நாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார். இந்த அதாவது பயோ லைஃப் வாழறதில்லை, சைக் லைஃப் இல்லை, அதாவது ஆன்மீக ஆத்மாவதியான வாழ்க்கை இல்லை, அந்த வாழ்க்கையும் கிடையாது. அப்போ நமக்குரிதான அந்த ஜோயே லைஃப்குள்ளே, அந்த வார்த்தையினால் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருக்கிறவராய் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றார், சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வராதவன் என்ன செய்ய மாட்டான், எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்து என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இது சைக் லைஃப். அவர் சொல்கிறார் தன்னைத்தான் வெறுத்துனா, இயேசு சொன்னார் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு வராதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டேன்றார். இது எல்லாம் தமிழில் அவ்வளோ சரியாக வரல. இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த ஆங்கில கிரேக்க மூல பாஷை என்ன போட்டிருக்குன்னா, தன்னைத்தான் வெறுத்து, தான் அந்த இருப்பதில் சைக் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்னென்னா ஆன்மீக வாழ்க்கை, தான் திறமை, தான் அறிவு, என்னுடைய அறிவு, என்னுடைய இது. லூக்கா 9:23
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அப்புறம் தன்னைத்தான் வெறுத்துனா அந்த அந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படியே தன்னுடைய திறமை, அறிவு, இது அது இது அதெல்லாம் வெறுத்துணும், அதெல்லாம் போட்டுடணும். அப்போ அவருடைய அந்த புது வாழ்க்கைக்கு போகணுன்னா அதெல்லாம் ஜீரோ ஆக்கிட்டு நான் அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை அற்புதமாக அவர் நடத்துவார். புதிய வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு போவார். உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வைப்பார். அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் என்ட்ராகும். அதை கற்றுக்கொள்வோம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென்.